ஒருநாள் அயோத்தியில் அமைதியான காலை. ஸ்ரீராமர் மற்றும் சீதா அரண்மனையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சீதை அம்மன் தன் நெற்றியில் சிந்தூரம் பூசிக் கொண்டிருந்தார். அதை பார்த்து அருகிலிருந்த அனுமன் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அனுமன் பணிவுடன் கேட்டார், அம்மா, ஏன் இந்த சிவப்பு செந்தூரத்தை தினமும் நெற்றியில் பூசுகிறீர்கள்? சீதையம்மன் மெதுவாக சிரித்து சொன்னார், இது என் கணவர் ராமரின் நீண்ட ஆயுளுக்கும் நலனுக்கும். அவரை நான் மிகவும் நேசிக்கிறேன். அதை கேட்ட அனுமன் உள்ளத்தில் நினைத்தார், சீதையம்மன் நெற்றியில் கொஞ்சம் செந்தூரம் பூசினால் ராமருக்கு நல்லது நடக்கிறதாம். அப்படியானால் நான் முழு உடம்பும் பூசினால் ராமருக்கு இன்னும் அதிக நன்மை கிடைக்கும் அல்லவா? அந்த நாளே அனுமன் முழு உடம்பையும் செந்தூரத்தால் பூசி அரண்மனைக்கு வந்தார். அவரை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ராமரும் சிரித்தபடி கேட்டார், அனுமனே, இது என்ன? அனுமன் கைகளை கூப்பி சொன்னார், என் ராமருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும். அனுமனின் அளவற்ற பக்தியை பார்த்த ராமர் மகிழ்ந்து கூறினார், இன்று முதல் என் பக்தர்கள் அனைவரும் அனுமனுக்கு செந்தூரம் பூசினால் அவர்களுக்கு என் அருள் கிடைக்கும். அதனால்தான் இன்றும் கோவில்களில் அனுமன் சிலைகளுக்கு செந்தூரம் பூசும் வழக்கம் உள்ளது. இது அனுமனின் அளவற்ற பக்தி, அன்பு, தியாகத்தின் சின்னம்.